உண்மையிலே நீ அதிர்ஷ்டம் பண்ணவன் தான். அதான் இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைச்சிருக்காங்க. ஓ மேல தப்பு இல்லன்னு இப்பதான்ப்பா புரியுது. ஒரு பேரை காப்பாத்தணும்னு மட்டும் தான் சார் எனக்கு தோணுச்சு. இவன் தான் அந்த வீடியோ எடுத்தது. ஆமா சார், இந்த பொறுக்கி தான் சார். நஷ்டஈடா உனக்கு 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துறேன், போயிட்டு போறான்னு விட்டுருவோம். ஒரு திருட்டு பையன் சார், உன்னை அரெஸ்ட் பண்ணுங்க சார். உங்க எல்லாரோட சேர்ந்து நானும் முட்டாளா இருந்திருக்கேன். ஒரு நல்லவனை தண்டிச்சவனு குற்ற உணர்வோட பேசுறேன். நீ போய் ஆரத்தி கடைக்கு எடுத்துட்டு வா. அவங்க 2 பேரும் என்ன சாதனை பண்ணிட்டா வராங்க? தம் புருஷன் மேல இருந்த பழிய போக்கி இருக்கிறா. இது பெரிய சாதனை. உள்ள வாங்க. அவன் அங்கேயே எனக்கு சொல்லு. நீங்க 3 பேரும் சேர்ந்து அவங்க 2 பேர்த்த ஆரத்தி எடுங்க. என்ன மன்னிச்சிடலாம். எங்கிட்ட போய் மணிபலம் கேட்டுட்டு இருக்கிற புருஷ பொண்டாட்டி எப்படி இருக்கணுங்கிற உதாரணத்துக்கு நீங்க 2 பேரும் இருக்கீங்க. இப்ப என்ன யாரும் குடிகாரன் பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டாங்கல்ல. தப்பு செய்யாத புருஷனை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியும். இனிமே நீங்க பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. அன்னைக்கு ஏதோ ஒரு நாள் குடிக்கல, அதனால இவன் குடிகாரன் இல்லன்னு ஆயிடுமா? உன்னை சீக்கிரமாவே நான் ஜாமீன்ல வெளியே எடுத்துறேன். வர்ற வரைக்கும் இடத்துல இருந்து நீ பாத்துக்க. யாருக்கும் தெரியாம மேல எடுத்துட்டு வரதுக்குள்ள உயிரை போயிடுச்சுடா. இந்த சாக்குல குடிக்க போயிருக்காங்க. நீ வேணான்னு தோணுது.